நீங்கள் ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் ரீசெண்டாக ஒரு அலர்ட் ஒன்று வந்திருக்கும், எனக்கு வந்துச்சு. அது உங்கள் கண்டென்ட், நீங்கள் போகிற வீடியோவை நான் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கன்சென்ட் கேட்குது. அதாவது எஸ் இல்லை நோ. எஸ் கொடுத்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, ஒரு ஏஐ மாடல் வந்து உங்கள் வீடியோவை படித்து அதோட வீடியோ மாடல்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும். இது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு டீப் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி சோராலாம் லான்ச் ஆனப்போ நீங்கள் எப்படி இந்த மாடலை டெஸ்ட் பண்ணிங்கன்னப்போ எங்கள் பப்ளிக்லி அவைலபிள் வீடியோ வச்சு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. பப்ளிக்லி அவைலபிள்னால் யூடியூபானா அது கிளியராக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தான் VO2க்கும் கூகுள் லான்ச் பண்ணிச்சுல VO2 அதுட்டையும் கேட்டாங்க. அவங்க ப்ரெசன்டேஷன் கேட்டாங்க, எப்படி இதெல்லாம் மாடல் வந்து உங்கள் யூடியூப் இதை யூஸ் பண்ணிங்களான்னு. அது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கெலாம் தான் நாங்கள் கன்சென்ட் வாங்கிடுறோமே அப்படின்னா, நீங்கள் பப்ளிஷ் பண்ணி போய் எங்கேயோ அக்ரி கொடுத்துருக்கோம், நம்ம அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பை டிஃபால்ட் வந்து இது நோ, யாருக்கும் இது உங்கள் டேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எஸ் கொடுத்தாவும் அந்த லிஸ்ட்டில் யூடியூப் கிடையாது. ஸோ இன்டெரக்டாக யூடியூபுக்கு நம்ம டிஃபால்ட் ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன், நம்மளோட வீடியோ வந்து அதை எடுத்த மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதை வந்து நான் அடோப் ஸ்டாக் ஃபோட்டோஸ்லையும் பார்த்தேன். அடோப் ஸ்டாக் ஃபோட்டோஸில் சில இதெல்லாம் போட்டப்போ எனக்கு திடீர்னு ஒரு ரெவன்யூ வந்துச்சு. எதுக்குன்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எங்கள் மாடலுக்கு ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு.